சார் இப்போ வந்து 5 பேரை கூண்டாஸில் போட்டாங்க. முதல்ல கலைஞர் என்ன தான் கூண்டாஸுக்கு ட்ரை பண்ணார். நான் வந்து நக்சலைட்டு ஒன்று தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்தேன். அது போராட்டத்தில் வந்து கலைஞர் வந்து சட்டமன்றத்திலே மன்னிப்பு கேட்டார். இன்றைக்கு குறிப்பேட்டில் இருக்குது. நான் தவறாக பேசிவிட்டேன், இந்த இளைஞரை பாருங்க இவ்வளோ படிச்சிருக்கிறார், தப்பு நான் அப்படி இப்போ எந்த காலத்திலும் பேசியது இல்லை. பேசாததை பேசியதாக சொல்றதுனால நீங்க மன்னிப்பு கேட்கணும். உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை செல்வேன் என்று சொன்ன பிறகு அது வந்து 2 எம்எல்ஏக்கள் பேசினாங்க. டி ராஜேந்தர், என்னப்பா நீங்க வந்து சொல்றீங்க சட்டமன்றத்தில், அவர் இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. உடனே அவர் வந்து சட்டமன்றத்திலே நானி கோனி குறுகி வாசிக்கிறார். என்ன சொல்றாரு? இவரை பற்றி நான் தவறான தகவல்களை அறிவித்து விட்டேன். இதுக்கு காரணமான காவல்துறையை சேர்ந்த சுருக்கெழுத்தாளர் உள்ளிட்ட 13 பேரை காவல்துறை சார்ந்த பணியிட நீக்கம் செஞ்சுட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 5 பேர் குண்டாஸில் போட்டாங்க. இந்த 5 பேர் குண்டாஸுக்கு தான் நான் வேலூர்லேருந்து நடைபயணம் வந்தேன். வேலூர்லேருந்து நடைபயணம் 40 கிலோமீட்டர் சார். ஒரு நாளைக்கு செருப்பே போட முடியாது, காலெல்லாம் வீங்கிடும். அது நடைபயணம். 23,000 பேர் வந்தாங்க என் கூட. எங்களை வந்து அவலூர்பேட்டில் அடித்து இது பண்ணும்போது என்ன நடந்தது என்று சொன்னால், அப்போ முகமது இக்பால் இவரோட ராஜீவ்காந்தி அசாசினேட் பண்ணும்பொழுது அவர் எஸ்பியா இருந்தவர் தான். வேலிகாத்தான் செடியில் வந்திருந்தார். இன்று போன்ற மிகப்பெரிய பத்திரிகைகள் எங்களை தேடி வந்து கேட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு வழி இல்லை அந்த ராத்திரியில். அப்போ என்ன பண்ணோம், அந்த ஊர் மக்களை பக்கத்து ஊர்லாம் கூட்டி, நாங்கள் ஏற்கனவே பசி பட்டினிமா இருக்கிறோம், எங்களை வந்து அடித்து துன்புறுத்திட்டாங்க. அது அப்போ வந்து நீங்கள் மாட்டுக்கு கூழ் காய்ச்சி குடுப்பி வச்சிருப்பீங்க, உங்கள் மாட்டுக்கு வைக்கோல் வேற ஏதாவது போடுங்க இன்னைக்கு தவிடு, எங்களுக்கு அந்த குடுங்க உணவாக சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கஷ்டப்பட்டவர் தான். இவன் வந்து கேட்குறான், சைக்கிளில் போகிறானா, என்ன சார் பஜனை இது, ஞாயிற்றுக்கிழமை வரல வேலை செய்வான், 2 ரூபாய். அப்போலாம் 2 ரூபான்றது சார் ஒரு ஆள் கூலி வந்து 1 ரூபாய். ஒரு இவங்க வந்து பெண் கூலி வந்து 10 ஒரு டீ வந்து 6 பைசா. அப்படி இருந்த காலத்திலே நீ இவ்வளோ வாங்குவீங்க, ஏமாத்துற. நீ எதுக்கு ஏன் அப்புறம் இதை விட்ட? நீ வேற ஏதாவது சம்பாரிச்சது வழி இருக்கா சொல்லுங்க. நான் விவசாயம் பண்றேன், 1.25 ஏக்கர்ல இத்தனை லட்சம் கோடி சம்பாரிச்சிருக்கேன்னு சொல்றீங்களா? இது எந்த விதத்தில் நியாயம்? அன்புமணி யாரு? அவர் வந்து எங்க வேலை செஞ்சாரு? அவர் வந்து 9ஆம் கிளாஸ் ஃபெயிலு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே சென்ட் ஆன்ஸில் படிக்க வச்சு 20,000 ரூபாய் கொடுத்து மார்க்கை போட்டு, நான் பச்சையாக சொன்ன எது வேணாலும் எடுத்து ரெக்கார்ட் பார்த்துக்கலாம் பண்ணோன்னா அவங்க வாஜா தான் ஏமாத்தாரு ஜார்ஜ் காலங்காட். சரி, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படிச்சுக்கிச்சு ஏதோ வந்து எங்கே வேலைக்கு போகிறேன், திண்டிவனத்துலேருந்து 8 கிலோமீட்டர் நல்லாலம்ன்ற ஊர். அங்கே க்ரஷர் இருக்கு இல்லைங்களா, ஜல்லி உடைக்கிற கம்பெனிலேருந்து அடிபட்டு வரவங்களுக்கு டிங்சர் போடுற வேலை. 400 ரூபாய் சம்பளம் சார். இவங்க தான் வந்து அப்படியே உடைச்சி பெருசாக கொண்டு வந்துட்டாங்களா இந்தியாவில். உலக பணக்காரர்கள்லாம் பின்னாடி அனுப்பி விட்டாங்க.